அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நூலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கொஞ்சம் ஸ்பை வேலை பண்ணதில் அவங்களோட ஃபேஸ்புக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் அவங்க ஒரு வரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உலகில் ஏதேனும் 2 காதுகள் நிச்சயம் இருக்கின்றன, ஒரு இதயம் எங்கேனும் காத்திருக்கும், உங்கள் கைகளை கோர்த்து கொள்ள ஏதேனும் 2 கைகள் எங்காவது உறுதியாக இருக்கும். இந்த 2 காது என்னோடது, இந்த ஒரு இதயம் என்னோடது. அவங்கள கவிதை புத்தகத்தை பற்றி கொள்ள 2 கையும் என்னோடதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா அவ்வளோ சிறப்பான புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது வெற்று சொல் கிடையாது, உண்மையாகவே. இந்த நூலை ஏன் வாசிக்கணும் அப்படின்னா எனக்கு 3 காரணம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அன்பிற்காக நம்ம படிக்கணும், அவங்க குறிப்பிட்டிருக்க அறத்துக்காக படிக்கணும், அவங்க கிண்டல் பண்ணுற அரசியலுக்காகவே இதை படித்தாகணும். அவ்வளோ சிறப்பாக மொழிகளை கையாண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப தைரியமான எழுத்தாளர் சொல்லி ஆகணும். போல்டு லேடி வித் போல்டு வேர்ட்ஸு. சமகால அரசியல், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, பார்க்குற விஷயங்களை எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம கவனிக்க தவறிட்டோம். இதெல்லாம் இன்னும் நல்லா பார்த்துருக்கணும், இன்னும் நம்ம கேள்வி கேட்டிருக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல தவறிட்டோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க நிறைய கவிதைகளின் மூலமாக. இது பெண்ணியம் பேசுது, சாதிய பிரச்சனைகளை பேசுது. அதே மாதிரி நல்லா கிண்டல் பண்ணுறாங்க கவிஞர். சில விஷயங்களை எடுத்து அவங்க சொல்கிற துணி ரொம்ப அழகாக இருக்குது. ஒருவேளை அதை இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லியிருந்தா கூட அது இந்த கண்டிப்பாக இருக்கிற வாத்தியாரை பிடிக்காதுங்கிற மாதிரி விட்டுட்டு போயிருப்போம். அவங்க சொன்ன விதமே இன்னும் அதை யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆழமாக உணர்த்தியிருக்கு. சொற்தேர்வுகள் பற்றி சொல்லணும். இவங்க கவிதைகளை அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தலைப்பையே உடைக்கணும். அந்த தலைப்பை முதல்ல கட்டுடைச்சாதான் அந்த கவிதையே உங்களுக்கு புரியுமா இருக்கும். அந்த தலைப்பு மட்டுமே நான் வாசிக்கணும்னு நினச்சேன். திரவ இசை, நீர்ம இரவு, நொடி மலர்த்துதல், ஒளிரும் இருள், இப்படிக்கு சாத்தானின் பிள்ளைகள், குடைசாயும் நிழல், உப்புமா எனும் விடுமுறை, வள்ளுவர் கையில் கேலக்சி, முனை முறிந்த சொல். இந்த சொற்கள் எல்லாம் தனித்தையே நம்ம எல்லாம் கேட்டது தான். ஆனால் அதை பொறுத்துறாங்க இல்லையா, இன்னொரு சொல் கூட அந்த பொறுத்துறது அப்படிங்கிறது ஒரு மொழி விளையாட்டு. அது அவங்களுக்கு ரொம்ப அழகாக கைவசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இந்த சொல் தேர்வுகளும் கவிதைகள் எல்லாமே. இதில் நான் குறிப்பிட்ட சில கவிதைகள் மட்டுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம எழுதி வச்சுட்டு போன விஷயங்கள் எல்லாமே. அதெல்லாம் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நல்ல நல்ல கவிதை வரிகளாகட்டும், எழுத்தாளர்களை கொண்டாடிட்டு வரோம். அதில் ஒன்று தான் நம்ம கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளு. நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை இன்னுமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னும் அந்த பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு சமூகத்தின் மேலேயோ மக்களின் மேலேயோ ஒரு வன்முறை காட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்திலே அதிகமான கவிதைகளாக சாதியம் பற்றிய கவிதைகள் நிறைய இருக்குது. நம்ம கண்டுக்கணும், கேள்வி கேட்கணும். நாட்களில் உட்கார்ந்துருக்கவங்க கண்டுக்கலை அப்படிங்கிறதுக்காக கடந்து போயிடக்கூடாது. மக்களாகிய நாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அவங்களோட அறத்துக்காகவே இந்த கவிதைகள் சமுதாயத்தில் கொண்டாடப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கவிதை தான், சுடவில்லையா குருதி, படிக்கட்டுகளில் மட்டுமல்ல பார்க்கும் விழிகளிலும் கசுகிறது குருதி, மாதம் தவறாது ரேஷன் வாங்கி கொண்டு ஆண்ட பரம்பரை என போற்றி பாடிடும் அறிவாளிகளே, அந்த அறிவாளின் கைப்பிடியில் உங்கள் ரேகைகளும் பதிந்தே கிடக்கின்றனவே, உங்களுக்கு சுடவே இல்லையா. இந்த உங்கள் அப்படிங்கிறது அந்த ஆயுதத்தை எடுத்து வெட்டினவங்க மட்டும் கிடையாது, அது பார்த்துட்டு இருந்த எல்லாருமே. அதை கண்டுகொள்ளாமல் போல எல்லா மனுஷங்களுக்குமே இது பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது ஒரு கொள்கையவோ இல்லை ஒரு கூட்டத்தையோ வச்சுருக்கவங்க எப்படின்னா மதத்தின் பேரில், சாதியின் பேரில், கடவுளின் பேரில் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு இவங்க இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கவிதையோட தலைப்பு இப்படிக்கு சாத்தானின் பிள்ளைகள். இங்கே கடவுளே இல்லை, அவருக்கு வேலையெல்லாம் கிடையாது, எங்களுக்கு சாத்தானே போதும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சாத்தானின் பிள்ளையாய் இருப்பதன் அனுகுணங்கள் அலாதியானவை, வர்ணங்கள் தேவையில்லை, கருப்பு வண்ணம் போதும், எல்லைகள் பிரிப்பதில்லை, எல்லாம் நம் தேசமாகும், பரிகார பலத்தை நம்பி
பாவங்கள் செய்வதில்லை, நாளைய பயங்களால் இன்றை தொலைத்தலில்லை, சாத்தானின் பிள்ளையாய் இருப்பதன் அனுகூலங்கள் அலாதியானவை. இங்கே கடவுளே தேவையில்லை, கடவுள் பேரில் இருக்க எந்த விஷயம் தேவையில்லை. நான் சாத்தானோட பிள்ளையாகவே இருந்துக்கிறேன். ஏன்னா அங்கே எனக்கு எதையும் பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை, எந்த கூட்டத்தின் பின்னால் போய் நிற்க வேணுங்கிற தேவை கிடையாது. அவள் சொல்கிறத கேட்கணும், அவள் சொல்கிறத வெட்டணும், குத்தணும், எந்த வன்முறைக்கும் நான் ஆளாக்க விரும்பலை. நான் இதுக்கு அவரோட பிள்ளையாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான பார்வையாக இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போது சாமிக்கு பலி கொடுக்கறத விட அதிகமாகிடுச்சு சாதிக்கு பலி கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ இந்த கவிதைகள் எல்லாம் தான் இன்றைய தேவையாக இருக்குது. அதே மாதிரி சமூகத்தினுடைய அறத்தப்பாடுது நான் சொல்லியிருந்தேன். போரும் அமைதியும் அப்படிங்கிற கவிதை. 15 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தையை காவு வாங்கிறது உங்கள் கடவுள், குருதியை குடித்தே வயிறு வளர்க்கிறது உங்கள் மதம், ஓலங்களை கீர்த்தனையாக்கி உறங்குகிறது உங்கள் வேதம், மனநலம் பிறழ்ந்து பற்றி எறியும் வீதியில் பரிதவித்து திரிகிறது மனிதம், நாசூக்காய் வாய் துடைத்து விளம்பர இடைவேளை வரை காத்திருக்கிறார்கள் ஆயுத வியாபாரிகள், அது கை கழுவ தக்க நேரம். என்ன விஷயம் நம்மை சுற்றி நடந்தாலும் அது கண்டும் கேட்டும் கடந்து போகிற ஒரு செய்தியாக தான் இன்றைக்கு வரைக்குமே இருக்குது. 2 நாள் பேசுவோம், அதிகப்படியாக 4 நாள் கேட்போம், அடுத்த பிரச்சனை வந்தோடனே நம்ம கண்டும் காணாமல் அதை கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த கடைசி லைன் தான், அது கை கழுவ தக்க நேரம். ஒருவேளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அந்த உணவை முடிச்சதுக்கப்புறம் போய் கை கழுவுறது மட்டும் இல்லை, அந்த பிரச்சனையும் அதே இடத்துல கை கழுவிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையை சித்தரிச்சிருக்காங்க. இந்த கவிதைகள் அதிகமாக சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இசை, இரவு, தேநீர் அப்படிங்கிறது. இதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு அவங்க எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து கிடைக்காத அன்பை இசையின் மூலமாகவோ இல்லை தனியாக இருக்கக்கூடிய நம்ம நினைவுகளை அலசுகிற அந்த இரவு, தேநீர், இவையெல்லாம் கூட ஆறுதல் கொடுக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு யார் துணையாக இருக்கணுமோ, யார் ஆறுதலாக இருக்கணுமோ அவங்க தவறி போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் இதையெல்லாம் நம்ம பற்றி கொண்டு இருக்கோம் அப்படின்னு. எல்லாருக்குமே இசை பிடிக்கும், தேநீர் பிடிக்கும், இரவு பிடிக்கும். இவங்க 3 பேர்லேருந்தும் நம்ம தப்பிச்சிடவே முடியாது. அப்படி இவங்க 3 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலும் நினைவுகள் இருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நினைவு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பெண் பற்றிய கவிதைகள், அவங்களுடைய அக உணர்வுகளை பேசக்கூடிய கவிதைகள் இதில் மிகுதியாக இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச கவிதை அப்படின்னு நான் 3 எடுத்து 3 கவிதைகள், ஆனால் அது ஒரே தளத்தில் பார்க்கலான் இருக்கேன். அகல் அளவு இதயத்தில் தேக்கரண்டி சொல் நிறைத்து நின்றெறியும் சிறு சுடர் நீ. இது ஒரு யாருக்கோ இல்லை யார் மீதோ கொண்ட அன்பினால், ஒரு காதல்னால அப்படி எழுதப்பட்ட ஒரு கவிதை. அடுத்த கவிதை இது அவங்களுடையதே தான். உனக்கான சொற்களில் ஒரு துளி தேன் கலப்பேன். சர்க்கரை விட தேனே கலந்து கொடுப்பாங்க, எவ்வளோ நல்லவங்கள்ல. அடுத்த லைன், எனக்கான சொற்களில் சிறு துளி விஷம் கலப்பாய். இருவரும் பேசி விலகும் நொடி நம் நிழலுக்குள் நெளிகிறது ஒரு பூநாகம். அந்த 2 வரிகளுக்கும் முடிவு எப்படி இருக்குது? ஒரு பூநாகம், முதல்ல தேன், அப்புறம் விஷம், அப்புறம் ஒரு பூநாகம். 3மே வேறு வேறு ஒரு விஷயங்களாக இருக்குது. நமக்கு கிடைக்கிற அன்பு இல்லை கிடைக்காம போகிற அன்பு, அளவுக்கு மீதமாக கிடைக்கிற அன்பு, அது ஆபத்து தான் நினைக்கிறேன். நம்மளை யார் தூக்கி கொண்டாடுறாங்களோ, இல்லை ஒரு பெண்ணை யார் இந்த உலகத்திலே நீ தான் அழகான பெண்ணு, உன்னை தான் அவ்வளோ நான் காதலிக்கிறேன் அப்படின்னு எந்த ஆணோ இல்லை யார் சொன்னாலுமே அதே ஆண் தான் அந்த பொண்ணை கீழே போட்டு அமுத்துற ஆணாகவும் இருப்பாங்க. அது சூழ்நிலையின் பொறுத்தா கூட அமையலாம். இந்த கவிதையை நான் படிக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு மலையாளம் ரைட்டர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, மாதவிக்குட்டி அப்படிங்கிறவங்க. அவங்களுடைய ஒரு கவிதை இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல பொருந்தி போனீங்க இந்த கவிதையில். அவங்களோட ஒரு கவிதை இருக்குது இதே மாதிரி. ശരീരം മറന്ന് പ്രേമിക്കാൻ ഒരാളെ അന്വേഷിക്കായിരുന്നു, ഉടമ്പ് മറന്ന് കാതലിക്കരക്ക് ഒരാളെ തേടിയിട്ടിരിക്കാൻ, എൻ്റെ ശരീരം നശിച്ച ശേഷവും എന്നെ സ്നേഹിക്കാൻ ത്രാണിയുള്ള ഒരു കാമുകൻ. அவன் எப்படி இருக்கணும்னா, என் உடம்பு இறந்து போனால் கூட என்னை நேசிக்க தெரிகிற மனுஷனாக இருக்கணும். இது அவங்களோட கவிதை. அடுத்து அவங்களோட கவிதை தான். இதை நீங்கள் அது கூட பொருத்தலாம்.
அந்த அகலளவு இதயத்தில் தேக்கரண்டி சொல்லிறைத்து நின்றெறியும் சிறு சுடர் நீ. அந்த காதல் கவிதை கூட பொருத்திக்கோங்க. அடுத்து வாசிக்க போடுது. നീ എന്നെ സ്നേഹിക്കേണ്ടിയിരുന്നല്ലോ എൻ്റെ കാലിന്മേൽ ഒരു ചങ്ങലയുള്ളത് പോലെ എനിക്ക് തോന്നുന്നു. அதே ரைட்டர் தான் எழுதுறாங்க. நீ என்னை காதலிக்க வேணாமா இருந்துச்சு, ஏன் என் கால் மேலே ஒரு சங்கிலி கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் இதை வந்து எப்படி பொறுத்தினேன் அப்படின்னா, அவங்க அந்த விஷம் கலந்த தேநீர் சொன்னாங்க இல்லையா, அது கூட தான். எந்த காலத்தில் எழுதினாலும் இல்லை யார் எழுதினாலும் எந்த பெண் எழுதினாலும் அவங்க சுற்ற ஒரு ஆண் இல்லை ஏதோ ஒரு ஆணுடைய அன்பு ஒரு இடத்துல விஷமாகவும் இருக்குது, ஒரு இடத்துல மதுரமாகவும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அந்த மன உளைச்சலுக்கு வந்து ஒருவேளை அதுவாக கூட காரணமாக இருக்கலாம். இவங்க வந்து அவங்க சொல்லாத ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க இன்னொரு கவிதையில். அந்த காதலை வந்து அவங்க இந்த மாதிரி தான், அவங்க கடல் மாதிரி இசை மாதிரி அப்படின்னுலாம் ஒவ்வொன்றா சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் அவங்களே சொல்லியிருந்தாங்க, ஒரு சிட்டிகை பசினி, கவனத்தோடு கலந்த காஃபியில் சற்று அதீத கசப்பினி எல்லாம் அவங்கள சொல்லிட்டு கடைசியில் முடித்தவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான் நீ, அவ்வளவே தான் நீ. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு அன்பை இல்லை ஒருத்தங்களை நம்ம தூக்கி வைக்கிற இடத்துல இல்லை நம்ம கடந்து போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுற தூரம் தான் அவங்க நமக்கு. நம்ம பரவாயில்லை, நம்ம ஒரு வேளை தூக்கி கொண்டாடினா அன்பாக இருக்கலாம், இல்லைன்னா என்ன அவ்வளவுதான் நீ. நான் என் வேலையை பார்த்துட்டு நான் எழுத போவேன், என் இலக்கியத்தை நான் சரியாக பார்த்துப்பேன், என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிற இந்த யோசிக்கிற அந்த பக்குவம், அந்த பெண் மனது, அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இதில் இருக்குது, எல்லாமே சொல்லி பாராட்டப்பட வேண்டியது. கண்டிப்பாக எல்லாருமே வாசிக்கணும். நான் இதில் அது வாசிக்கிறக்காக வள்ளுவர் கையில் கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குது. மீசை விழுந்து விடுவோம் மேடையை விட்டு இறங்கும் வரை அச்சமாக இருந்தது பாரதிக்கு. முன்னிருக்கை சண்டையில் மூழ்கி இருந்தனர் காந்தியும் புத்தனும். ஆத்திச்சூடியை ஆங்கிலத்தில் எழுதி மனனம் செய்தால் அவ்வை சிறுமி. கால் சிலம்பை தொலைத்ததற்கு கடிந்து கொண்டார் கண்ணகியின் தந்தை. L18 ரக உதட்டுச் சாயத்தில் வெற்றிலை கரை கொண்டு வந்ததை வெற்றி என கதைத்தபடி குரத்தியின் தாய். தீவிர நட்பில் திளைத்தபடி திருடனும் போலீஸும். முடியெல்லாம் நரைத்திருக்க முன்பல் நீண்டிருந்தது விரல் சூப்பி கலாமுக்கு. இத்தனைக்கும் இடையே என்னை கவர்ந்தது வள்ளுவர் கையில் கேலக்ஸி. ரொம்ப சிறப்பான கவிதை. அவங்க நம்ம அந்த பார்க்குற விதம், இவங்க கவிதைகள் எல்லாமே சொல்லாமல் விட்ட விஷயம் அப்படிங்கிறது காட்சிப்படுத்தல். ஒவ்வொரு கவிதையும் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்த ஒவ்வொரு காட்சிகள், அதை தனியாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாகவே எடுக்கலாம், ஒரு ஆல்பம் சாங்காகவே எடுக்கலாம். அதில் நிறைய கவிதைகள் இருக்குது, எல்லாமே சுட்டி காட்ட முடியாது. அந்த மாதிரியான ரொம்ப நல்ல கவிதைகள் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு எழுத்தாளர். இது ஒரு பெண் எழுத்து அப்படின்னு சொல்லி கடந்தே போக முடியாது. ஏன்னா சமூகத்தில் நடந்த நம்ம கண்டுகொள்ளாமல் போன நிறைய உண்மை சம்பவங்களை எடுத்து எழுதியிருக்காங்க. நம்ம எங்கெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல கவிதைகள் இருக்குது. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள். இதில் ஒரே ஒரு கவிதை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஔவையார் பற்றின ஒரு கவிதை. அதில் என்ன கவிதைனா, ஔவையார் பற்றி நம்ம சொல்லும்போது சங்க காலத்தில் இருந்த பெண் புலவர் அப்படிங்கிறோம். நம்ம இவ்வளோ நாள் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். இவங்களுக்கு தோணுன இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஔவையார் வந்து சொல்கிறாங்க, இவங்க ஔவையார் இன்றைக்கி ஒரு வேளை அவங்க இருந்திருந்தா எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறதா தொடங்கியிருப்பாங்க. பெயர், வயது, பாலினம், பெண்ணெனில் திருமணமானவரா தனித்திருப்பவரா எனும் உட்கேள்விகளால் பிரிக்கப்படுகிறது மகளிர் இலக்கியம். ஆடவர்க்கோ கதை கவிதை என்று இரண்டே வகைதான். கைக்குழந்தையின் சாயல் கொண்டு கற்பை நிறுவும் அதே கட்டுப்பாடுதான் பெண் இலக்கியத்திற்கும். நல்ல வேளை அவ்வை இன்றில்லை, அலர் தூற்றியிருப்பார்கள் அதியமானிடம் அவள் பெற்ற நெல்லிக்கணிக்காய். அவ்வை எழுத கற்ற வயதில் அவள் கண்களில் மிதந்த கனவுக்காக அடிவாங்கியிருப்பாளா அம்மாவிடம். போர் நிறுத்தும் பாடலை அவளே எழுதினாளா? புனைப்பெயரில் அவன் கணவன் எழுதியதா எவரேனும் கேட்டிருப்பார்களோ? அரசவையில் அவள் மட்டும் இருந்தாளா? அவள் வயதொத்த பெண்கள் உடனிருந்தார்களா?
என்ன சமைத்தீர்கள் என்று கேள்விகளை எல்லாம் எப்படித்தான் எதிர்கொண்டிருப்பாளோ. 3 நாள் ஒதுங்கி இருந்தாளா, மூட் ஸ்விங்ஸ் வந்தால் மது அருந்தினாளா, அரசியை விடுத்து மன்னனை பாடுகிறாளே மன்னன் மீது மையல் கொண்டிருப்பாளோ, அல்லது நாட்காலி கனவில் நகர்த்திய காயா என்றெல்லாம் எவரும் வினவியிருப்பார்களா? கழுத்திலிருந்து கால் வரை மறைத்து உடுத்தியிருந்தாளா, உதட்டு சாயம் பூசியிருந்தாளா, உட்காரும் போது கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாளா, உறக்கச் சிரித்திருக்கிறாளா? அவள் எழுதாத கற்பை எப்படி காத்திருப்பாள்? ஏதும் தெரியவில்லை. 1000 ஆண்டுகள் கடந்த பின் அவள் எழுத்து மட்டும் எஞ்சியிருக்கிறது. எத்தனை கேள்வி! இவ்வளோ நாள் நம்ம இதை யோசிச்சிருக்கவே மாட்டோங்க. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்களா? அதியமான் கிட்ட பெற்ற அந்த நெல்லிக்கணிக்கு ஒருவேளை இன்றைக்கி இருந்திருந்தா அப்படிலாம் யோசிச்சிருப்போம்ல. ரொம்ப வித்தியாசமான கற்பனை அவங்க ஒரு நிகழ்வை பார்க்கறது அப்படிங்கிறது. அது கடைசி நான் எனக்கு பிடித்த வரியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆடவர் மகளிர் என பிரித்து பார்க்க அரசு பேருந்தா இலக்கியம். ரொம்ப சிறப்பான கவிதைகள் நிறைய இருக்குது. கனவின் இசைக்குறிப்பு கண்டிப்பாக வாசித்து பார்க்க வேண்டிய நூல். எல்லாரும் கண்டிப்பாக படிங்க. சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட குரல்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. கவிஞருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.